எல்லாம் இன்பமயம். இராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு ஒற்றுமை நிகழ்வுகள் இருக்கிறது. இராமாயணத்திலே சூரிய புத்திரனாக சுக்ரீவன் இருக்கிறான். இந்திரனுடைய பிள்ளையாக வாலி வருகிறான். மகாபாரதத்திலே சூரிய புத்திரனாக கர்ணன் வருகிறான். இந்திரனுடைய புத்திரனாக அர்ஜுனன் இருக்கிறான். இந்த இரண்டு பாத்திரங்களுக்கூடு தொடர்பு பெற்றவர் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு ராமாவதாரத்திலே சூரிய புத்திரனான சுக்கிரனுக்கு அனுகூலமாக இருக்குது. சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு அனுகூலமாக இருக்கிறார். மகாபாரதத்திலே இந்திரபுத்திரனான அர்ஜுனனுக்கு துணையாக இருக்கிறார். இந்த இரண்டு நிகழ்வுகளில் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இறைவன் யார் பக்கம் இருக்கிறான், சூரியன் பக்கமா இந்திரன் பக்கமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. ஒரு காவியத்திலே படைக்கப்பட்ட ராமபிரான் பாத்திரம் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமாக இருந்தாலும் அவர் தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநிறுத்தும் ஒரு அரசனாகவே தென்பட்டார். மகாபாரதத்திலே கிருஷ்ணனை எடுத்துக்கொண்டால் அவர் எந்த ஒரு இடத்திலும் தான் ஒரு அரசன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. தான் மற்றவனுக்கு உதவி செய்பவனாக, சேவகனாக இருப்பேன் என்பதுதான் இங்கே கிருஷ்ணனுடைய வரலாறிலே இருக்கிறது. இறைவன் ஒருவனுக்கு அரசனாக இருந்து வழிநடத்தும் ஒரு நிகழ்வும், சேவகனாக தொண்டனாக இருந்து வழிநடத்தும் ஒரு நிகழ்வும் அங்கே நாம் பார்க்கிறோம். ரெண்டு விஷயத்திலையும் ஏன் பெருமாள் இப்படி ஒரு இடத்துல சூரியனுக்கும் ஒரு இடத்துல இந்திரனுக்கும் சகாயம் செய்கிறார்? அவர் சமநிலையோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். அதுதானோ காரணம்? ஏன் என்று சொன்னால் இராமாயணத்திலே சூரிய புத்திரனுக்கு ஆதரவாக இருந்தவர் பின்னாடி தான் எடுத்த இன்னொரு அவதாரத்திலே இந்திரபுத்திரனுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று அவர் தன்னுடைய நிலையை சமப்படுத்தி விட்டாரோ? ஒருவர் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார், அவர் பிற்காலத்திலே எப்படி இருக்கப் போகிறார் என்பதற்கு இந்த இரண்டு இதிகாசங்களும் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இதைத்தான் முற்பிறவி பயன் என்று சொல்வார்கள். முற்பிறவியிலே நன்மை செய்தால் நமக்கு அடுத்த பிறவியிலே நல்லது நடக்கும். முற்பிறவியிலே தீங்கு செய்தால் அது அடுத்த பிறவியிலே நமக்கு பாதிப்பை கொடுக்கும். இதுதான் முற்பிறவி பயனை நாம் கருத்திலே கொண்டு நமது வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்படி வாழ்கின்ற வாழ்க்கையிலே தான் எந்த பிறவி எடுத்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, 7 பிறப்பு அப்படி என்று. அப்படி 7 பிறப்பிலேயும் நமக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் வாழ்வதற்கு கிருஷ்ணனைப் போல, மகாவிஷ்ணுவைப் போல சமநிலையோடு பாவிக்க வேண்டும். தவறு செய்தால் தண்டிப்பேன் என்று சொன்னார், நன்மை செய்தால் அரவணைப்பேன் என்று சொன்னார் இறைவன். ஆகவே நாம் நன்மை செய்து இறைவனுடைய அரவணைப்பிலே வாழ்வோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.